கரைவலை மீன்பிடி சட்டங்கள், கடல் வள பாதுகாப்பு மற்றும் கொழும்பு ஜனாதிபதி செயலகம் முன் நடைபெற்ற மீனவர் போராட்டம் இவை அனைத்தும் இன்று இலங்கையின் கடல்சார் சூழலில் முக்கியமான கவனத்தை ஈர்த்துள்ள விடயங்களாகவே உள்ளன. மீனவர்களின் வாழ்வாதாரம், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலையான வளர்ச்சி ஆகிய 3 முக்கிய அம்சங்கள் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த நிலையில் காணப்படுகின்றன. கடல் வளங்களை எவ்வாறு பயன்படுத்துவது, அவற்றை எதிர்காலத்திற்காக எவ்வாறு பாதுகாப்பது மற்றும் மீன்பிடி துறையின் நீடித்த வளர்ச்சியை எவ்வாறு உறுதி செய்வது என்பதே இன்றைய நிழலின் உண்மை முகத் தொடரின் மையமாக உள்ளது. இலங்கையில் கரைவலை மீன்பிடி முறைகளை ஒழுங்குபடுத்தும் சட்டங்கள் முதலில் 1984 ஆண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டன. 1985 பிப்ரவரி 21 அன்று வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பு 337 கீழ் 48 மூலம் இந்த விதிமுறைகள் நடைமுறைக்கு வந்தன. அந்த சட்டங்களின்படி கரையோர பகுதிகளில் பயன்படுத்தப்படும் கரைவலை பொதுவாக 850 தொடக்கம் 900 அடி அளவை தாண்டக்கூடாது என்றும், சில பகுதிகளில் இது 1.5 முதல் 2 கிலோமீட்டர் வரை மட்டுப்படுத்தப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் வலையின் கண்கள் குறைந்தது 1.5 அங்குலம் முதல் அதிகபட்சம் 2.8 அங்குலம் வரை இருக்க வேண்டும் என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இவ்விதிகள் கடல் வளங்களை பாதுகாக்கும் நோக்கில் அறிவியல் அடிப்படையில் வடிவமைக்கப்பட்டவை. ஆனால் நடைமுறையில் சில மீன்பிடி முறைகள் கடல் சூழலுக்கு தீங்கு விளைவிப்பதாக ஆய்வுகள் காட்டுகின்றன. 2018 ஆண்டு வடக்கு கடற்கரை பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுகளில் கரை வலை பயன்பாடு காரணமாக வளராத மீன்கள் மற்றும் சிறிய மீன் இனங்கள் அதிகமாக பிடிக்கப்படுகின்றன என்பது கண்டறியப்பட்டது. சுமார் 72 வகையான மீன் இனங்களின் வாழ்வாதாரத்துக்கும் 183 வகையான கடல் உயிரினங்களின் வாழ்க்கை சுழற்சிக்கும் இதனால் பாதிப்பு ஏற்படுகிறது என விஞ்ஞானிகள் எச்சரிக்கின்றனர். மேலும் கடலின் அடித்தளத்தை சேதப்படுத்தும் அபாயமும் இந்த முறையில் உள்ளது. இதனால் கடலின் உயிரியல் சமநிலை பாதிக்கப்படுவதோடு நீண்ட காலத்தில் மீன்வள குறைபாடும் உருவாகும் வாய்ப்பு உள்ளது. இந்த பின்னணியில் அண்மையில் கொழும்பு ஜனாதிபதி செயலகம் முன்பு நடைபெற்ற மீனவர் போராட்டம் முக்கிய கவனத்தை ஈர்த்துள்ளது. போராட்டத்தில் கலந்து கொண்ட சில மீனவர்கள் விதிமுறைகள் காரணமாக தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் பொருளாதார சவால்களை சந்திக்கின்றனர் எனவும் தெரிவித்தனர். மறுபுறம் சுற்றுச்சூழல் நிபுணர்கள் கடல் வளங்களை பாதுகாக்க மீன்பிடி துறையின் எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்க முடியாது என்றும் வலியுறுத்துகின்றனர். இதனால் உருவாக்கும் முக்கிய கேள்வி, வாழ்வாதார பாதுகாப்பும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பும் இடையே சமநிலையை எவ்வாறு ஏற்படுத்துவது? இதற்கான தீர்வு அறிவியல் ஆய்வுகள், சரியான கொள்கைகள் மற்றும் மீனவர்களுடன் நேரடி கலந்துரையாடல்களில் தான் உள்ளது. அரசாங்கம் விதிகளை அமுல்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் மாற்று மீன்பிடி முறைகள் பற்றிய பயிற்சி, தொழில்நுட்ப உதவி மற்றும் பொருளாதார ஆதரவு வழங்க வேண்டும். 2015 முதல் பல்வேறு திட்டங்கள் கடல் வளங்களின் நிலைத்தன்மையை மேம்படுத்தும் நோக்கில் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு கடந்த 10 ஆண்டுகளில் அதிகரித்துள்ளது. 2020க்கு பிறகு நிலையான மீன்பிடி நடைமுறைகளை ஊக்குவிக்கும் புதிய கொள்கைகளும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. இறுதியாக கடல் வளங்களை பாதுகாப்பது என்பது ஒரு சட்ட நடவடிக்கை மட்டுமல்ல, அது எதிர்கால தலைமுறைகளின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் பொறுப்பாகும். சிறிய மீன்கள் மற்றும் வளராத இனங்களை பாதுகாக்கும் வகையில் வலைகளின் பயன்பாட்டில் கட்டுப்பாடுகளை கடுமையாக அமல்படுத்த வேண்டும். சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத மாற்று மீன்பிடி முறைகள் ஊக்குவிக்கப்பட வேண்டும். அதைவிட முக்கியமாக சுற்றுச்சூழலுக்கு தீங்கு விளைவிக்கும் மீன்பிடி நடைமுறைகள் குறித்து சம்பந்தப்பட்ட மீனவர் பிரிவுகளுக்கு தெளிவான விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அவசியமாகும். கடல் வளங்களையும் சிறு அளவிலான மீனவர்களின் தொழிலையும் ஒருங்கிணைத்து பாதுகாக்கும் பாதையே இலங்கையின் நிலையான கடல்சார் எதிர்காலத்தை உருவாக்கும். அதேவேளை எங்காவது சமூக வலைதளங்களில் ட்ரெண்ட் ஆகும் விடயங்களை ஊதி பெரிதாக்கும் எதிர்க்கட்சியினர் வங்குரோத்து அரசியல் செயற்பாடுகளை புறந்தள்ளி மீனவர் விவகாரத்தை விஞ்ஞான ரீதியான தொலைநோக்குடன் மீன்பிடி தொழிலை மேன்மை பெற செய்ய மீனவர்களையும் மக்களையும் தெளிவுபடுத்த கிடைத்த நல்ல சந்தர்ப்பமாக இதை பயன்படுத்தி ஜனாதிபதியும் மீனவ அமைச்சர் உள்ளிட்ட அரசாங்கமும் செயற்பட வேண்டும் என்பதே முறைமை மாற்றத்திற்காக வாக்களித்த இலங்கையர்களாக எமது எதிர்பார்ப்பாகும்.